பரலோகராஜனே, இந்த வேலையின் தேவ சமூகத்தில் அன்புக்கும் சமானத்துக்கும் காரண தேவன் என்னோடு எங்களோடு கூட இருப்பார் என்ற வார்த்தையை நாங்கள் தியானித்து வருகிற பொழுது, ஆண்டவராக இந்த நாள் எங்களோடு பேசுங்க. கர்த்தருடைய சிந்தையை குறித்து, ஏக சிந்தையை குறித்து தியானிக்க பரிசுத்தாவிங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் வசனத்தை கேட்குற பிள்ளைகள், ஆண்டவர் வசனம் சொல்ல அடிமை நம்முடைய பலனால் நிரப்பப்பட உதவி செய்யுங்க. ஆண்டுடைய சமத்தில் எந்த விதத்திலும் வசனம் செல்லக்கூடாதபடிக்கு இருக்கிற தடையில் உடைச்சிருங்க. ஒவ்வொரு பதிலும் வசனம் கடந்து செல்லட்டும். சபையில் மாத்திரமல்ல, இந்த வசனம் ஆண்டவரை உலகமெங்கும் கடந்து செல்கிற பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் அந்த வசனம் பலன் கொடுக்க நீங்கள் கிரியை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் நாம கர்த்தர் கூட இருப்பார் என்கிற இந்த வாக்கை பெற்றுக்கொண்ட நாம சந்தோஷமாக இருந்தால், நற்சீர் பொருந்தினால், ஆறுதல் அடைந்தால் நம்ம கூட இருப்பாருன்னு சொல்லி தியானிச்சுட்டு வர்றோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மளோட பேசுகிற காரியம், நான்காவது வார்த்தையாக ஏக சிந்தையாய் இருங்கள். பி ஆஃப் ஒன் மைண்டு. ஏக சிந்தையாய் இருங்கள் என்கிற வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் சிந்தை, மனம், இதை குறித்து அவனுடைய வேதம் என்ன சொல்லுகிறது அப்படி சொல்லி பார்க்கும்போது, நம்ம வாசித்த பிலிப்பியர்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் ஏறத்தாழ அந்த பகுதியில் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி உண்டு. அதில் பவுல் இப்படி எழுதுகிறார் பாருங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பவுல் இந்த பிலிப்பியர்களின் நிருபத்தில் சொல்லுகிற பொழுது அவர் ஏக சிந்தை குறித்து பேசுகிறார். இதைத்தான் அதே பவுல் 2 கொரிந்தியர் 13:11 சொன்னார். ஏக சிந்தையாய் இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அப்போது தேவன் கூட இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கணும், நற்சீர் பொருந்தணும், ஆறுதல் அடையணும். இப்போ ஏக சிந்தையாக இருக்கணும். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஏகன்னு சொன்னால் ஒரே அர்த்தம், ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். அப்போது இந்த சிந்தையில் பார்த்தீங்கன்னா அலசடிகள் வரும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துருப்பீங்க, கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் சிந்தை இன்னும் 2-3 என்னச்சுன்னா சிந்திச்சு கொண்டு இருக்கும். ஸ்கூலுக்கு போனானே, பேக் எடுத்து வச்சானே, அவன் இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு சொன்னானே, அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எதுதான் கொண்டு போனானோ தெரியலையே. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் ஜெபிக்கிற நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறது வாயை திறந்து அல்லது முணுமுணுத்து கர்த்தரில் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் சிந்தையில் பாருங்கள், அநேக சிந்தைகள் உங்களை நான் ஊடலை உங்களை தாக்கிக்கிட்டு இருக்கும். இப்போ வேதம் சொல்லுகிறது நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணுமா, ஒரே சிந்தை கர்த்தருக்கு சொல்லணும். இதை சொல்லுகிறவங்களை போல் சொல்லும்போது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இவர் சொல்கிற கர்த்தரை நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. ஆவியானவன் பேசுகிற காரியங்களை அவனவன் தனக்கானவில்லை அல்ல பிறருக்கானவிலையும் நோக்குவானாக. இப்போ டைரக்டர் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்போ ஏக சிந்தைன்னு சொன்னார். இப்போ அந்த சிந்தை கிறிஸ்துவில் இருக்குது, கிறிஸ்துவில் இருக்க சிந்தை உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இப்போது இந்த 8ஆம் வசனத்தோடு முடிக்கிறேன். கர்த்தருடைய சபையில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, 2ஆம் வசனத்தில் ஏக சிந்தை குறித்து சொன்ன பவுல் 5ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் சிந்தை குறித்து சொல்கிறார். இப்போ கிறிஸ்துவில் இந்த சிந்தை என்ன சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் உடையவராக இருந்தார். அவருடைய சுபாவம் கீழ்ப்படுத்துகிற, தன்னை தாழ்த்துகிற அந்த ஒரு சுபாவத்தில் இருந்துச்சு. இந்த சிந்தை, இந்த கிறிஸ்துவின் சிந்தை இப்போ நமக்குள்ள ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். ஆமென். என்ன சிந்தை? தாழ்மை. அவருக்குள்ள இருந்த எண்ணம் தாழ்த்துதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் லூக்காயிலிருந்து சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம்னு போகிறத குறித்து பேசினார். ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன். பரிசேயனுடைய ஜெபத்தை முதல்ல சொல்கிறார். பரிசேயன் அவன் டாம்பிகமாக ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்க ஆயக்காரனையும் குறை சொல்லி ஜெபம் பண்ணுறான். இவனுடைய பெருமைகளை ஜெபத்தில் காமிக்கிறான். ஆயக்காரனுடைய குறைவையும் ஜெபத்தில் சொல்கிறான். சின்ன ஜெபந்தான், ஆனால் இதில் இத்தனை காரியங்களையும் அந்த ஆயக்காரன் கொண்டு சொல்லி ஜெபிக்கிறான். நல்லா கவனிங்க. அடுத்து 14ஆம் வசனத்தில் லூக்கா 18ஆம் அதிகாரம் ஏறத்தில் 10லிருந்து 14 வசனங்கள். இதில் இப்போ 13, 14 வாசிங்க. தூரத்தில் நின்று இவன் சொல்ற, இவன் ஏறெடுக்கிற சின்ன ஜெபம். நல்லா கவனிங்க. இப்போ ஆயக்காரன் எங்கே நிற்கிறான்? தூரத்தில் நிற்கிறான். ஒரு ஆலயம் சொன்னால் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், முதல்ல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், அதுக்கடுத்து மகா பரிசுத்தலம். இப்படி 3 ஸ்டெப் இருக்கும், 3 பார்ட் இருக்கும். அப்போது 3ஆவது பார்ட்டு இப்போது மகா பரிசுத்தலத்தில் வழிபடத்துக்கு பதில் அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கு பதில் இப்போது திரைச்சிலை மட்டும் இருக்கும். திரைச்சிலையும் போய் எடுத்தாச்சு. இப்போது நல்லா கவனிச்சு பாருங்கள். இது அந்த மகா பரிசுத்தலம்னு சொல்லி வச்சுங்க, இது பரிசுத்தலம்னு வச்சுங்க, அந்த வாசல் பிரகாரம்னு வச்சுங்க. இப்போது முதல்ல ஜெபிக்கிறவன் எங்கே நின்று ஜெபிச்சான்னு சொன்னீங்கன்னா, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கிட்ட உள்ளே நின்று ஜெபிக்கிறான். இந்த ஆயக்காரன் எங்கே நின்று ஜெபிக்கிறான்னு சொன்னீங்கன்னா, தூரத்தில் நின்று ஜெபிக்கிறான். 2க்குள்ள இடைவெளியை பார்த்துங்க. இப்போ ஆண்டவர் 2 பேருடைய ஜெபத்தையும் அவரே சொல்கிறார். 2 பேருடைய ஜெபத்துக்கும் பதில 14ஆம் வசனத்தில் பேசுகிறார். அப்படி பேசுகிறவர் சொல்லிய வார்த்தையை கவனிச்சு பாருங்க. 14 வசனம். அவன் அல்ல, இவனே. இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆயக்காரன் பக்கத்தில் விட்டார். ஆனால் எங்கே இருந்தான்? தூரத்தில் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. மேலை நாடுகளில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஆறாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆறாக நடக்கிற இடத்துல அங்கே மேன்மையானவர்கள், முதன்மையானவர்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போது ஆலயத்துக்கு வெளியே இந்த பாவப்பட்டவங்க, பரிதாபப்பட்டவங்க, ஏழ்மையானவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, இவங்களும் ஆலயத்துக்கு வெளியின்னு ஆராதிக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் நினைச்சுன்னா ஆண்டவர் ஆலயத்துக்கு வெளியின்னு அந்த வெளியின்னு ஆராதிகளோட நின்றுக்கிட்டு இருந்தாராம். அப்படி கேட்கும்போது அவங்க பேசிக்கிட்ட காரியம், இந்த ஆலயத்தில் எங்களுக்கு இடம்லாம் போச்சு, எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒதுக்கப்பட்டவர்கள், அந்த தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசுட்ட மனுஷன் மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ ஆண்டவர் இயேசு சொன்னாராம், எனக்கே உள்ள இடம் கிடையாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு இடம் கிடைக்கும்? அவருக்கே உள்ள என்ன இல்லை, இடம் இல்லை. காரணம், அங்கே பூரா ஐஸ்வர்யம், அங்கே பூரா உலகம், அங்கே பூரா மாம்சிக மகிமை, இதுதான் ஃபுல்லாக இருக்குது. அங்கே தங்களை மேன்மைப்படுத்துகிற கூட்டம் தான் இருக்குது. கர்த்தரை கண்ணம் பண்ணுகிற, கர்த்தரை மையப்படுத்துகிற கூட்டம் அங்கே இல்லவே இல்லை. அதனால ஆண்டு சொன்னார்,
எனக்கு அங்கே இடம் இல்லை, அதனால நான் என்ன செய்கிறேன், வெளியே நிற்கிறேன். அதனால் நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம். அல்லேலூயா. இப்போ அந்த ஆயக்காரனுடைய காரியங்களை பாருங்கள். இவன் தூரத்தில் இருந்தான், ஆனால் ஆண்டு சொல்கிறாரு அவன் அல்ல இவனே. அப்போது முதல்ல அவன் பக்கத்தில் நின்னார். அவன் செபத்தை கேட்டுட்டு ஆண்டவருக்கு அருவருப்பாயிட்டு இவன் பெருமையாக பேசுகிறான், மற்றவங்களை குறை சொல்லி பேசுகிறான். அவன்கிட்ட நின்று ஆண்டவர் இப்போ அவனை விட்டுட்டு தூரத்தில் நின்று ஆயக்காரன்ட்ட போய் நிற்கிறார். இப்போ சாட்சி சொல்றாரு, அவன் அல்ல இவனே, அப்போ கூட இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ தேவனாய் கர்த்தர் தாழ்மை சிந்தை எங்கே இருக்குதோ அங்கே தேவன் கூட இருக்கிறார். ஏக சிந்தையாக இருங்கள் சொன்னீங்கன்னா, இது கிறிஸ்துவின் சிந்தை, ஏக சிந்தை. அந்த ஏக சிந்தையில் இருக்கிற தாழ்மை எனக்குள்ளே காணப்படும் என்று சொன்னால் என்னோடு கூட கர்த்தர் இருப்பார். மேட்டிமை சிந்தையாக இருந்தால் கர்த்தர் அதை அருவருக்கிறவராக இருக்கிறார். பெருமை ஆண்டுக்கு பிடிக்கவே செய்யாது. இதே காரியத்தில் ஆண்டு சொல்றார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இப்போ இந்த தாழ்மை சிந்தையை கர்த்தர் கனம் பண்ணி அங்கீகரித்து அவர்களுக்கு கிருபையை தருகிறவராக இருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு நீங்கள் உயர்ந்தாலும் சரி, எவ்வளவு ஐஸ்வர்யம் கனம் உங்களுக்கு வந்தாலும் சரி, ஒரு காலம் நீங்கள் அந்த இது மேலே பெருமை பாராட்டி தேவனை விட்டு ஒதுங்கிடவே கூடாது. அதில் பெருமை பாராட்டினீங்கன்னா நீங்கள் தேவனை விட்டு ஒதுங்குறீங்கன்னு அர்த்தம். தேவன் உங்களை ஒதுக்குறாருன்னு அர்த்தம். தாழ்மை இருந்துச்சுன்னா கர்த்தருங்க கிருபை தந்து நம்ம கூட இருப்பார். ஆமென். அப்போ ஏக சிந்தையாக இருங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏக சிந்தை இருக்கிற இடத்துல தாழ்மை இருக்கும், தாழ்மை இருக்கிற இடத்துல கர்த்தர் கூட இருப்பார். அன்புக்கும் சமானத்துக்கும் காரண தேவன் ஏக சிந்தையாகிய தாழ்மை இருக்கிற இடத்துல நிச்சயமாய் கூட இருப்பார். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உயர்ந்திருந்தாலும் சரி, பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரன் ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை தாழ்த்தி பழகிக்கொள்ளுங்க. அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏக சிந்தை அல்லது இந்த ஒரு மனம் எங்கே இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அநேக நன்மைகளை தருவராக இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு நன்மையிலாக பார்க்க போகிறோம். இப்போ முதல் நன்மை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது, இந்த வசனத்தில் வசனம் சொல்லப்படுகிற இடங்களில் அதை கேட்கிறவர்களுக்குள்ள ஒரு மனம் கிடைக்கிறது. அந்த ஒரு மனத்தின் நிமித்தமாக விடுதலை அல்லது ரட்சிப்பு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். வாசிக்கலாமா? இப்போ சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ அதுக்கடுத்து அதிசயம் நடக்குது. அதை ஜனங்கள் கேள்விப்படுறாங்க, அப்புறம் கண்ணில் பார்க்குறாங்க அதிசயங்கள் நடக்கிறத. இப்போ முக்கியமான ஒரு காரியம், அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு ஏக சிந்தையுடன் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு வர்றோம் ஆணுடைய பிள்ளைகள், இந்த தேவனுடைய வார்த்தையின் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருடைய வசனம் தான். கர்த்தருடைய வசனம் இல்லாமல் நம்ம ரட்சிக்கப்படவே முடியாது. ரோமர் 10ஆம் அதிகாரத்தை நம்ம இந்த கேட்குற கேள்வினால விசுவாசம், இந்த விசுவாசம் ரட்சிப்பு, இதை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஒருத்தவங்க கூட வாசித்து பாருங்களேன். ரோமர் 10:10 நினைக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ தொடர்ந்து வாசிங்க. எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எப்படி பிரசங்கிப்பார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த கேள்விப்பட வேண்டும், வசனத்தை கேட்கணும்,
கேள்விப்பட்டால் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போது இந்த பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் போய் பிரசங்கிக்கிறான், அதிசயங்கள் நடக்குது. அதை கேள்விப்பட்டவங்க வந்து அவன் சொல்கிற வசனத்தை கவனிக்கிறாங்க. கவனித்த மாத்திரத்தில் தான் அங்கே பயங்கரமான அற்புதம் நடக்குது. வசனம் வாசிக்கிற பொழுது, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு வாழ்வில் யோவான் ஸ்நானன் வந்து கேட்குறார். யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீசரை அனுப்பிச்சு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படி சொல்லி அவருக்கு ஒரு ஐயப்பாடோட ஒரு கேள்வி கேட்குறார். அப்படி கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஏறத்தாழ வசனங்கள் 19-22 வரைக்கும் வாசிங்க. வருகிறவர் நீர்தானா அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் சாணியங்களை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டு அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எல்லா காரியத்தையும் சொல்லி சுவிசேஷம் வெளிப்படுகிற காரியத்தை ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லி காமிக்கிறார். ஆண்டவர் சொல்ல காத்திருக்க தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனம் கடந்து செல்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, இங்கே பெரிய விடுதலை கிடைக்குது. இயேசு செய்த காரியத்தை தான் சாதாரண பந்தி விசாரிப்புக்காரனாகிய பிலிப்பு செய்கிறார். இன்றைக்கி இயேசு செய்த காரியத்தை பிலிப்பு செஞ்சார், அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. அடுத்து யார் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. எங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்கிறோமோ அங்கெல்லாம் நிச்சயம் ஒரு விடுதலை உண்டு, அங்கெல்லாம் ஒரு ரட்சிப்பு உண்டு. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏக சிந்தை இருக்கிற இடத்துல, ஒரு மனம் இருக்கிற இடத்துல வசனம் வல்லமையாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. நம்ம வசனத்தை கேட்டு கேட்டு பழகிட்டதுனால இன்றைக்கி அற்புதங்களும் நம்மளுக்கு ஒரு மந்தமாக இருக்குது. நீங்கள் வடநாட்டில் ஒரு முதல்ல ஒரு சுவிசேஷம் கூட்டம் நடத்துகிற இடத்துல, எந்த மாநிலத்தில் அது இயேசுவை குறித்து கேள்விப்படாத இடத்துல இயேசு குறித்து அறிவிக்கிற இடத்துல பாருங்கள், அற்புதங்கள் பலமாக நடக்கும். காரணம், அவங்க வேறு சிந்தையாக இல்லாமல் ஒரே சிந்தையாக இருந்த சுவிசேஷத்தை வச்சு வேணால் கேட்பாங்க. கேட்கறதுனால அவங்க இது வரைக்கும் வசனத்தை கேள்விப்படாத அவங்களுக்கு கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்வார், அற்புதங்கள் தாராளம் நடக்கும். ஆனால் நம்ம வசனத்தில் பழகினதுனால நமக்குள்ள ஒரு மந்தம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஏஞ்சல்லாம் பிறந்ததுலேருந்தே வசனத்தில் இருக்கனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வசனம் சொன்னோம்னா அதுக்கு இணையான ஒரு வசனம் சொல்லிடுவான். தேவசனம் காத்துக்கு தேவ பிள்ளைகள். அப்போது சில நேரத்தில் இப்படி வசனத்தில் பழகினால ஒரு மந்தத்தன்மை நமக்குள்ள உருவாகும். அப்படி மந்தத்தன்மை இருக்கக்கூடாது. என்றைக்குமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனம், இந்த ஏக சிந்தை, அது விடவே கூடாது. இது இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு, இது இருக்கிற இடத்துல ரட்சிப்பு உண்டு. அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த விடுதலை பெற்றவர்கள் பாதுகாப்புடன் காணப்பட இந்த ஏக சிந்தை நமக்கு பலமுள்ளதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18-20 வரைக்குள்ள வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது இந்த வசனம் இப்படி சொல்லி பாருங்க. கட்டுவீர்களோ அல்லாமலும் நல்லா கவனிச்சு பாருங்க. பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த பூமியில்
ஒருமனப்பட்டுட்டா போதும், பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அது என்னச்சுன்னா காரியம் கைகூடி வரும். ஆமென். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரத்தில் யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் பூமியில் நம்ம ஒருமனப்பட்டுட்டோம்னா இந்த ஒருமனப்பட்டது பரலோகத்திற்கு தேவன் அதை கைகூடி வர பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனம் என்பது ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற ஒரு காரியம். இந்த 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டால் போதும், பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் அடுத்த வருஷம் சொல்ல பாருங்க, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அன்புக்கும் சமானத்துக்கு காரண தேவன் எங்கே இருக்கிறார்னா ஒருமனப்பட்ட கூடுகிற இடத்தில் இருக்கிறார். அது எங்கே? திருச்சபை. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கூடுகிற ஜனங்கள் இப்போ ஒருமனப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் எப்படியாவது நம்ம இந்த பகுதியில் நமக்கு நல்ல ஒரு ஆலயத்தை கர்த்தர் கொடுக்கும் சொல்லி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறக்காண்டி தான் நினச்சின ஆலயம் முடிஞ்ச பிற்பாடு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, ஒரு நாளைக்கு இந்த ஒருமனம் பரலோகத்தில் எட்டப்பட்டுருச்சு. கர்த்தர் அந்த நாளே பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்னைக்கு பதில் கிடைக்காம போனதே கிடையாது. அதுலேயும் கூட வசனம் சொல்லுது, 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டால் நிச்சயம் பரலோகத்தின் தேவன் அதை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த பரலோகத்தின் தேவன் பூமியில் வேண்டுகிற சபையின் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். இந்த சபையை எப்படி பாதுகாக்கிறது சொல்லி கேட்டிங்கன்னா, இதே மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை எடுத்து 18ஆம் வசனத்தை வாசி பாருங்க. சொல்லுகிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக அசுத்த கிரியைகள் தேவச்சனத்துக்கு, சபைக்கு, தேவனுக்கு விரோதமாய் போராடிக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டத்தின் ஆவிகள் எப்போ பார்த்தாலும் நம்மளை மேற்கொள்ள ஆசைப்படுது. எப்போ பார்த்தாலும் நம்ம மேற்கொள்ள அது என்னச்சுன்னா முயற்சி பண்ணுது. ஆனால் ஒரு நாள் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா விசுவாசிங்க. ஒரு நாளும் இந்த பாதாளத்தின் வாசல்கள், இந்த பேய், பிசாசு, ஆவி, அசுத்தம், இருள் நாதிக்கு கிரியில் ஒன்றும் சபையை மேற்கொள்ளாது. ஆதி காலம் தொடங்கி நல்லா கவனிச்சு பாருங்க, யூதர்கள் இயேசுவுக்கு உரமாய், யூதர்கள் சபைக்கு உரமாய் எழுப்பினார்கள். ஆதி காலம் தொடங்கி ரோமர்கள் சபைக்கு உரமாய் எழுப்பினார்கள், கிரேக்கர்கள் சபைக்கு உரமாய் எழுப்பினார்கள். இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, எத்தனையோ அரசாங்கம் சபைக்கு உரமாக எழுப்பியிருக்கு. சபையை இல்லாமல் போகணும்னு சொல்லி எத்தனையோ தனிப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் ஒரு பைபிள் கூட இல்லாமல் அதை நான் சுட்டரிக்க போகிறேன்னு சொல்லி தீவிரமாக செயல்பட்டான். எந்த காரியத்தை எடுத்து பாருங்க, எவன் ஒருத்தன் பைபிளே இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி நினச்சானோ அவன் வீட்டை தான் கர்த்தர் பைபிள் பிரிண்ட் செய்கிற இடமா மாற்றிட்டார். அல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வரைக்கும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள நினைக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார், மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அன்னைக்கு ஒருவராய் பூமியில் தோன்றி 12 பேரை அமர்த்தி அதுக்கடுத்து அநேக சீடர்களை கர்த்தர் சேர்த்து இன்றைக்கு வரைக்கும் இந்த திருச்சபையானது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து வளர்ந்து கொண்டே வருது. எத்தனையோ விதங்களில் துருபதேசத்தை உள்ளே கொண்டு போடுவான். எத்தனையோ விதங்களில் மனுஷனுக்கு மனுஷன் பட்சிக்கும்படி, அல்லது ஊழியக்காரர்களை கொல்லும்படி, விசுவாச பிள்ளைகளை தீயிட்டு கொளுத்தும்படி, மிருகங்களுக்கு இரையாக கொடுக்கும்படி பயங்கரமான கொடுமைகளை செய்தார்கள். ஆனாலும் இந்த சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததே ஒழிய ஒரு நாள் சபை ஸ்தம்பித்து வளர்ச்சியில் குன்றி போகவே இல்லை. அல்லேலூயா. இதை கர்த்தர் வாசிக்க நாம இந்த திருச்சபையில் இருக்க நமக்கு எந்நாளும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை தர வல்லவராக இருக்கிறார். முதல்ல விடுதலையும் ரட்சிப்பையும் தருகிற ஆண்டவர், அதற்கடுத்து நமக்கு பாதுகாப்பை தர வல்லவராக இருக்கிறார். அப்போ ஏன் இவங்களாம் செத்தாங்கன்னு சொல்லி சில நேரத்தில் நமக்கு கேள்வி வரும். அல்லேலூயா. தேவன் ஒப்பு கொடுக்காம, தேவன் விட்டு கொடுக்காம எதுவும் நடக்கவே நடக்காது. எத்தனையோ பரிசுத்தவான்கள்
இரத்த சாட்சியாய் அல்லது பலவிதமான பட்டயங்களுக்கும் பலவிதமான கொடுமைகளுக்கும் ஆளாகி மரித்திருக்கிறார்கள். இது எல்லாம் சபையின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருந்துச்சு ஒழிய இவங்க செத்துட்டாங்களே அடுத்து நாம் எதுக்கு இந்த சபையில் இருக்குன்னு சொல்லி யார் பின்மாற்றத்தில் போகவே இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ சாட்சி நம்ம கேட்குறோம். ஆண்டு சமூகத்தில் ஒரு நாளும் இந்த சபை பிசாசுனி கட்டுப்பாட்டுக்குள் போனதே கிடையாது. ஏன்னு சொன்னால் கர்த்தர் வசனம் சொல்லியிருக்கிறார், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. அடுத்தபடியாக நாம் ஒரு மனதோடு காணப்படுகிற பொழுது நமக்கு வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். தேவசனத்தில் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு மனதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். இந்த ஒரு மனத்தின் நிமித்தமாக ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். முதல்ல பெந்தைக்கோஸ்து நாளிலே சபையிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஒன்று வாசிங்க. ஒருமனப்பட்டு இவங்க இந்த பெந்தைக்கோஸ்து நாளிலும் சரி, அதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 பேர் ஒருமனப்பட்டு கூடி வருகிறார்கள். சீடர்களும் சகோதரிமார்களும் விசுவாச பிள்ளைகளும் கூடி வருகிறார்கள். இந்த கூடி வந்த இடத்துல தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே பிளந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகளாக ஒவ்வொரு மேலும் வந்து அமர்கிறார். அன்று வந்தவர் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் அவர் சபையுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளில் வந்த மாத்திரத்தில் ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட பாஷை பேசுகிறவர்கள் அல்லது பகுதி தேசத்தை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு கூடி வந்திருக்கிறாங்க. பெந்தெகோஸ்து பண்டிகைக்கு கூடி வந்திருக்கிறாங்க. இவங்க கூடி வந்தவங்க எல்லாருமே பல அதாவது 15க்கும் மேற்பட்ட பாஷைகளை பேசுகிறாங்க. அந்த பாஷைகளை பேசுகிறவர்கள் இங்கே கூடி வந்திருக்கிற யூதர்கள் தங்களுடைய பாஷையிலே தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது அவங்க இது என்னமாய் முடியுமோ, இது எப்படி நடக்குமோ, இவங்க எல்லாரும் கலிலேயர்கள். இவங்களுக்கு அரமைக்குன்னு சொல்கிறதானே அந்த பழைய காலத்தில் எபிரேயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பாஷை அரமைன்றது. அந்த பாஷை தானே பேசுவாங்க. இவங்க எப்படி நம்ம தாய் பாஷையில் நம்முடைய ஜென்ம பாஷையில் இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படாங்க. ஆனால் பேசுறது கூட எதை பேசுகிறாங்கன்னா தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷை என்று சொன்னாலும் ஆவியின் வரங்கள் என்று சொன்னாலே அங்கே தேவனுடைய மகத்துவத்தை தான் பேசுகிறாருன்னு அர்த்தம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நல்லா கவனிச்சு பாருங்க, எங்கே தேவனுடைய மகத்துவம் பேசப்படுகிறதோ இப்போது சபையானது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து வளர்கிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இதே 2ஆம் அதிகாரம் 41 வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படி சொல்லுது, பேதுரு பேசின பிரசங்கத்தை கேட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றார்கள். 3000 பேர் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர். இப்போ சபையானது வளர்ச்சி அடைகிறது. கடைசி வசனத்தை வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அடுத்து நீங்கள் 4ஆவது இடத்துல 5ஆவது இடத்துல 6ஆவது இடத்துல 7ஆவது இடத்துல 8ஆவது இடத்துல இப்படி வாசிச்சுட்டே போகும்போது இப்போ கவுண்டிங் என்ன சொன்னால் கூடிக்கிட்டே போகும். சபை வளர்ந்து கொண்டே வரும். இப்போ ஆண்டு சமூகத்தில் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கே ஒரு மனம் இருக்குதோ, எங்கே ஏக சிந்தை இருக்குதோ அங்கே ஒரு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமென், நல்லா கவனிச்சுக்கணும். உலக பிரான ஒரு உதாரணத்தை நீங்கள் கேளுங்க. தேவ பிள்ளைகள் தொழில் செய்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கௌதம் காத்திராஜா இன்னொரு தம்பி கிளைண்டனோட சேர்ந்து அப்படி சொன்னால் ஒரு பிஸ்னஸ் 2 பேர் பார்ட்னராக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்படி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல 2 பேருக்கும் ஒரு மனம் இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஓங்கி வளரும். ஒரு மனம் கெட்டு போச்சுன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு வீழ்ச்சி உண்டாகும். இது சபையிலும் அப்படியே பொருந்தும். முக்கியமாக சபையில் தான், அது தேவ பிள்ளைகள். இதிலும் அதிகமாய் குடும்பத்தில் தேவ பிள்ளைகள் கணவன் மனைவியோ அல்லது சகோதர சகோதரியோ அல்லது தேவ சமூகத்தில் ஒவ்வொரு
பிள்ளைகள், அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ யாரோ 2 பேர் ஒருமனப்பட்டு எந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க தொடங்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தில் வளர்ச்சி அடைய தொடங்கும். ஆமென். எந்த காரணத்தை கொண்டும் ஏக சிந்தை இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார் அர்த்தம். ஒரு மனம் இருக்கிற இடத்துல கர்த்தர் அங்கே ஸ்தாபிக்கிறார், அங்கே அங்கே அவர் வாசம் செய்கிறார். இந்த வார்த்தையின்படி சபை எப்படி ஒரு மனத்தில் வளர செய்கிறாரோ ஒரு குடும்பத்தையும் கட்டி எழுப்ப செய்ய வல்லவர், ஒரு ஊழியத்தையும் கட்டி எழுப்ப செய்ய வல்லவர். ஒரு நிறுவனத்தை, ஒரு வேலையை, ஒரு கம்பெனியை, ஒரு தொழிலை, ஒரு மில்லை, எந்ததுனாலும் சரி ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு மனம் இருக்கிற இடத்துல பெரிய வெற்றி வாய்ப்பை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை பார்க்கிற பொழுது யோனத்தான் என்று சொல்லப்படுதான சவுல் மகன், அதாவது தாவீதோட ஃப்ரெண்டு. இந்த யோனத்தான் பெலிஸ்தர் படை அந்த பக்கம் இருக்குது. சவுலும் சவுளுடைய மகன் யோனத்தானும் கொஞ்சம் பேர், ஒரு இடத்துல ஒரு 600 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் பெலிஸ்தர் படை ஏகமாக கூடி பெரிய பாளையம் லட்சக்கணக்கில் கூடி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் யோனத்தானுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது, யோனத்தானுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசி, 6, 7 வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்தசேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன். இந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி, உன் மனதின் விருப்பத்தின்படி நானும் அப்படியே செய்கிறேன். இவன் ராஜகுமாரன் யோனத்தான், சவுளுடைய மகன், கூட இருக்கிறவன் ஒரு வாலிபன் ஆயுததாரி, அதாவது இவன் யோனத்தோடைய ஆயுதத்தை சுமக்கிறவன். படை ஒரு பக்கம் 600 பேர் படை ஒரு பக்கம் இருக்குது, பெலிஸ்தர் படை அந்த பக்கம் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேர் பேசுகிறாங்க, இவன் தான் பேசுகிறான், யோனத்தான் பேசுகிறான். யோனத்தான் பேசும்போது, வா ஒரு காரியம் செய்வோம், நம்ம பெலிஸ்தர் தானே இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்வோம், போவோம். கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாலும் அநேக பேரை கொண்டாலும் ரட்சிக்க அவருக்கு தடையே கிடையாது. இப்போ சொன்ன மாத்திரத்தில் கூட இருக்கிற வாலிபனுக்கு அப்படி இசைந்த ஆத்மாவாய் ஒருமனப்படுறான். உன் இருதயத்தில் என்ன இருக்கோ அதை அப்படி செய், நான் ஒரு மனதோடு இந்த காரியத்தை ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறான். பாருங்கள், 2 பேர் உள்ளே நுழைஞ்சு போகிறாங்க. அப்படி போகும்போது காரியம் நடக்குது. பாருங்கள், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். இவங்க 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த படைக்குள்ள உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 20 பேர் என்ன செய்கிறாங்க, வெட்டி சாய்க்கிறாங்க. எத்தனையோ ஆயிரங்கள் லட்சங்கள் இருக்குது, ஆனால் ஒரு 20 பேர் மட்டும் தான் வெட்டுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு மனம், இவங்களுக்குள்ள விசுவாசம், இவங்களுக்குள்ள எப்படியும் கர்த்தர் ரட்சிப்பார் அப்படின்ற ஒரு சிந்தை இருக்குது. இது நிமித்தமாக 20 பேர் தான் அவங்க வேலை செஞ்சாங்க, 20 பேர் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, வெட்டி சாய்ச்சாங்க. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, பயங்கரம் உண்டாய். தொடர்ந்து நாளையும் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க 2 பேர் தான் ஒருமனப்பட்டாங்க. ஆனால் இவங்க ஒருமனப்பட்டதை, பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டதை பரலோகத்தின் தேவன் பார்த்து இவங்களுக்குற விசுவாசத்தை அங்கீகரித்து கனம் பண்ணி என்ன செய்யறேன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்குறார். இப்போது அவங்களுக்குள்ள ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை பார்க்குறாங்க. 2 பேர் ஒருமனப்பட்டாங்க. ஒரு தேசத்தையே கர்த்தர் வெற்றியடைய செய்யும்படியாக யோனத்தானுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் இந்த நாளில் கர்த்தர் சொல்றார், நீங்கள் ஒருமனப்படுங்க. எப்போவுமே குடும்பத்தில் ஒருத்தவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதை அடுத்தவங்க என்ன சொன்னால் ஆமோதிக்கணும், அங்கீகரிக்கணும், அதை செயல்பட.
ஒருவேளை அது கெட்ட ஆலோசனையாக தான் நீங்கள் எடுத்து சொல்லணும். எது எடுத்தாலும் நீங்கள் விகற்பமாக பேசுனீங்கன்னா அந்த காரியம் நிச்சயம்னா நடக்கவே நடக்காது. தேவனுடைய சமூகத்தில் இந்த ஒரு மனம் என்பது சபையில், ஊழியத்தில், குடும்பத்தில் எப்பவும் காணப்படும். இதை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். இதைத்தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் இன்னொரு பகுதியில் வாசிக்கிறோம். அதாவது கிதியோன் யுத்தத்துக்கு போகிறான். கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது 22,000 பேர் போகிறாங்க. ஆண்டவர் இவ்வளவு பேர் நீங்கள் யுத்தம் செஞ்சீங்கன்னா என் கை தான் எங்களை ரட்சிச்சு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால பயம் இருக்கிறவன் எவனோ, திகில் பிடிச்சவனோ அவன் நினைச்சிரு திரும்பி போயிரு அப்படி சொன்னார். உடனே நினைச்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. இன்னும் ஜனங்கள் 10,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 10,000 பேர்லேயும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு நடத்தி செல்லு. இப்போ தண்ணீரை 2 விதமான கூட்டமாக தண்ணீரை குடிப்பாங்க. ஒரு கூட்டம் தண்ணியை எடுத்து நக்கிக்கிறோம், இன்னொரு கூட்டம் தண்ணீரை குடிக்கிறதுக்காண்டி முழங்கால் போட்டு குடிக்கும். இது 2 கூட்டம் இருக்கும். 2 கூட்டத்தை பிரிச்சிரு. இதில் எவன் தண்ணியை எடுத்து நக்கி கொண்டானோ அவனை மட்டும் பிரித்து எடு அப்படின்றார். ஒரு 300 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 300 பேரை வச்சு தான் என்ன செய்யப்போனா மீதியானியரை முறியடிக்க போகிறேன், உனக்கு வெற்றி தரப்போறேன்றார். நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போது தேவனாய் கர்த்தர் இந்த 300 பேரை கொண்டு போயும் இந்த 300 பேரை வச்சு ஆரம்பத்தில் யுத்தம் செய்யாமல் பெரிய வெற்றி கொடுத்தார். இப்போ வசனங்களை வாசிக்க போகிறோம். அப்படி சமூகத்தில் 7ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை 100 பேரை 3 படையாக பிரிக்கிறான். அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்களது வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு 21 வசனம் பாருங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க போய் ஒருத்தரையும் அடிக்கலை, கொல்லலை, யுத்தம் நடக்குது. அந்த இடத்துல நிற்கிறாங்க. கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், இதைத்தான் சொன்னாங்க. இப்போ நடந்தது என்ன? அவங்கவங்க நிலையில் நிற்கிறாங்க. ஆனால் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது ஓடி போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வீராப்போடு வந்து 6ஆவது இடத்துல துவக்கத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஆடு மாடுகளையும் பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. இருக்கிற எல்லா விளைச்சலையும் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்டோரில் இருக்கிற தானியங்களும் அள்ளிட்டு போயிடுவாங்க. இப்படி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த கிதியோனும் 300 பேரும் இருந்த இடத்துல நின்று கர்த்தரின் பட்டயம் கிதியோன் பட்டயம் இதைத்தான் சொன்னாங்க. கையில் இருந்த எம்டி மண்பானை உடைச்சாங்க, தீவெட்டிகளை தூக்கி பிடிச்சாங்க. அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஒருமனப்பட்டாச்சுன்னா அங்கே வெற்றி உண்டு. ரொம்ப பேர் ஆண்டவர் சொல்கிறத இது எப்படி ஆண்டவரே இப்படி தான் கேட்குறாங்க. இது எப்படி ஆண்டவரே? பானை உடைச்சாப்புல கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் சொன்னாப்புல இது நடக்குமா? இப்படித்தான் சுய சிந்தையில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய சிந்தை, ஏக சிந்தை நமக்குள்ளே காணப்படும் என்றுச்சுன்னா அங்கே பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா. கடைசி நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். இந்த ஏக சிந்தை இருக்கிற இடத்துல லக்கை அடைய முடியும். நம்முடைய லக்கு என்னது? நித்திய ஜீவன். இந்த லக்கை அடைய முடியும். இந்த லக்கை அடைகிறது பரிசோடு கூட நம்ம என்ன செய்யணும்? லக்கை அடைய போகிறோம்.
இதை திரும்பமாக பிலிப்பியர்கள் நிறுவத்துக்கு வாங்க. அந்த பிலிப்பியர் நிறுவத்தில் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 3:12 முதல். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரை, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக வெற்றி நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு 15 துவக்கம். நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். இது என்ன சிந்தை? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. நம்ம பிலிப்பியர் 2 வாசித்தோம். தேவசமத்தில் ஏக சிந்தை நம்ம பிலிப்பியர் 2 வாசித்தோம். இந்த இடத்துல இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். அப்போ இது என்ன சிந்தை? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் என்ன செய்யணும்? என் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இந்த பூமியில் இருக்கும்போதே சிலர் அந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாண்டில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா 2ஆம் வருகை வந்துருச்சு, 1000 வருஷ அரசாட்சி நடக்குது, அவங்க ரொம்ப செழிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தப்போ அவங்களுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்மாண்டத்தில் போய் கஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. தேவசனம் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லி பாருங்க. அடைந்த ஆயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். என்னைக்கு நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போயினோம், கிரீடத்தை பெறும் வரைக்கும் நான் நினைச்சணும் அந்த லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். சகோதரர், அதை பிடித்து கொண்டு நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பழசெல்லாம் நினைச்சிடணும், விட்டுட்டு முன்னே இருக்கிற கிறிஸ்து இவரை நோக்கி நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். வசனது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நமக்கு ஒரு கோல் இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு கோல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்குது. இது எப்படியாவது பரலோகம், எப்படியாவது ஜீவ கிரீடம், எப்படியாவது மகிமையின் வாடாத கிரீடத்தை நினைச்சுன்னா பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்லி பாருங்க, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த சிந்தை தான் நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள இருக்கணும். இந்த சிந்தை தான் நித்தியத்தில் கொண்டு போய் நம்ம சேர்க்கும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அநேக நேரங்களில் மாம்ச சிந்தை நம்மை வழிவிலக செய்யும். ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. வாஸ்து முடிக்க போகிறோம். ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம், அதாவது நரகம், ஆக்கினை. இந்த வசனம் நம்ம வாசித்த பிலிப்பியர் 3:14 என்ன சிந்தை இருக்கணுமா? கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற அல்லது லக்கை நோக்கி ஓடுகிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிற இந்த சிந்தையில் தான் எப்படியாவது நாம் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த லக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த சிந்தை மாற்றிடக்கூடாது. மாற்றிட்டோம் நமக்கு மாம்ச சிந்தை வந்துடும். நம்ம மாம்ச சிந்தையில் இருந்தோம்னா நம்ம ஜெபத்துக்கும் பதில் கிடைக்காது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தர மாட்டான். அக்கிரம சிந்தை இருந்தால் இந்த சிந்தை தான் இருக்கணும், ஏக சிந்தை தான் இருக்கணும். தேவ சமூகத்தில் இந்த ஏக சிந்தையோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் எப்போது நம்ம கூட இருப்பார். நமக்கு தேவனாய் கர்த்தர் அவர் விடுதலையை, ரட்சிப்பை, பாதுகாப்பை, வளர்ச்சியை, வெற்றியை, லக்கை அடைந்து பரிசை பெற்றுக்கொள்ள நம்மை நடத்துவாராக. ஆமென். எல்லாரும் கண்கள் முடிச்சு வைக்கிறான். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய நாளிலும்
ஏக சிந்தைகளோடு நாங்கள் இருக்கிற பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்க. அந்த வாக்கை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமாக சபைக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு மனதை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய ஆவியின் ஏவுதல் உண்டாகிற பொழுது அதை அசட்டையை விட்டு விடாவிக்கு ஒருமனப்பட்டு கவனித்து சமாரியா பட்டணத்தில் அதிசயங்கள் நடந்தது போல, சுவிசேஷம் கேட்ட இடங்களில் பெரிய ரட்சிப்பு நிகழ்ந்தது போல ஆண்டவரை எங்கள் வாழ்விலும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உண்டாகட்டும். ஆண்டவரை, கர்த்தருடைய சமூகத்தில் சபையானது எப்பொழுதும் பாதுகாப்புடன் காணப்பட வேண்டும், எப்பொழுதும் வெற்றி பெற்று காணப்பட வேண்டும். கர்த்தாவே, லக்கை அடைகிற, பரிசு பொருளை பெற்றுக்கொள்கிற இந்த வாஞ்சி காணப்பட வேண்டும். இதற்கு எங்களுக்குள்ளே ஒரு மனதை கட்டளையிடுங்க. ஏக சிந்தர்களாக காணப்பட உதவி செய்ய. துதியான மகிமைக்கு பார்த்து நல்ல ஆண்டவர், இந்த வசனங்களை நாங்கள் ஒவ்வொரு படியாக தியானிக்கிற பொழுது ஒவ்வொரு படியிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எங்கள் கர்த்தர் எங்கள் கூட இருந்து வழியெடுத்து பெரிய காரியங்களை செய்யும். சமான காரணர் எங்களை ஆண்டு ஆசிரித்து வழியெடுத்து பெரிய காரியம் செய்யும். வந்த பிள்ளை ஆசிரித்து சந்தோஷமானத்தை நிரப்பி அனுப்பும். ஏக சிந்தையோடு எப்போதும் காணப்படுவது செய்யும். வரப்போகிற 23ஆம் ஆண்டு உன்னத செஞ்சபின் காரியங்களில் பொறுப்படுத்திக் கொள்ளும். வழியெடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.